வணக்கம்ப்பா, எல்லாரும் வந்துட்டீங்களா ஸ்பேஸ்க்கு? சோனியா அத்தை நானும் வந்துட்டேன். சோனியா அத்தை நானும் வந்துட்டேன். ஓகேப்பா, முக்கியமானவங்க எல்லாருமே வந்துட்டீங்க. இன்னைக்கு நம்ம ரொம்ப முக்கியமான விஷயத்தை பத்தி பேச போறோம். நம்ம கட்சி ஏன் இப்படி இருக்கு, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, இதெல்லாம் நம்ம இன்னைக்கு பேசி நம்ம விவாதிக்க போறோம். பேசுங்க, என்ன பண்றீங்க நீங்க முதல்ல? அத்தை நாங்க என்ன கேக்குறோம்னா, எவ்வளவுதான் நாங்க கஷ்டப்படுறது, கட்சி தலைமை என்ன கிழிச்சுக்கிட்டு இருக்கு, நீங்க என்ன வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருப்பீங்களா? நாங்க எவ்வளவு கஷ்டப்படுறோம் தெரியுமா? ட்விட்டர்ல நான் வந்து ஸ்கூல் முடிச்சுட்டு வந்து 1 மணி நேரம் கேப்ல 100 ட்வீட்டை போட்டு எவ்வளவு முட்டு கொடுக்க முடியும் எங்களால? நீங்க பாட்டுக்கு ஈஸியா ஏதாவது பண்ணிட்டு போயிட்டே இருக்கீங்க, எதுவுமே கண்டுக்கவே மாட்டீங்க. எங்களுக்கு என்ன அங்கீகாரம் இருக்கு? சரி, கோவப்படாதப்பா, நம்ம தானே பண்ணணும். வேற 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 சொல்லுங்க. எவ்வளவு முட்டு கொடுக்கறது? அவங்க கேள்வி மேல கேள்வி கேக்குறாங்க. நானும் முடிஞ்ச அளவுக்கு முட்டு கொடுத்துக்கிட்டே இருக்கேன். ஏரியால எல்லாம் பாக்குறவங்க முட்டு முட்டுன்னு கிண்டல் வேற பண்றாங்க. அந்த அளவுக்கு முட்டு கொடுக்க வேண்டியதா இருக்கு. உங்களுக்கு எல்லாம் வாரியர்ஸ்னு பேர் கொடுத்துருக்காது எதுக்கு? யாரும் நம்மள கிண்டல் பண்ண கூடாது, நம்ம தான் மத்தவங்களை கிண்டல் பண்ணணும். அத்தை நீங்க சொல்றது கரெக்ட் தான். நான் டெம்ப்ளேட்டா 3 வார்த்தை வச்சிருக்கேன். எப்பெல்லாம் எனக்கு கேள்வி தெரியலையோ, ஊபி தற்கூரி ரொம்ப ஸ்ட்ராங்கான கேள்வி ஏதாவது கேட்டான்னு வைங்களேன், கதர்னு எஸ்கேப் ஆயிரும் அந்த வார்த்தையை போட்டு. அதே எத்தனை வாட்டி ஏத்த போட முடியும்? கிட்டத்தட்ட ஒரு 18 நாளா நான் அதே போட்டுக்கிட்டு இருக்கேன். எனக்கே ஒரு மாதிரி சலிப்பா இருக்குது. தம்பி இதானே உனக்கு பிரச்சனை. நம்ம முக்கிய ஒரு டீம் வச்சு இந்த மாதிரி மெயினான வார்த்தையெல்லாம் கண்டுபிடிக்க சொல்லலாம். சரி, ஓகே தானே? நான் ஒண்ணு சொல்லணும்னு நினைக்கிறேன். அதாவது நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, அஜய் அவர் மட்டும் வந்துட்டாரு அப்படின்னா கண்டிப்பா ஒரு 90 தொகுதியிலாவது அவர் ஜெயிச்சுவாரு. கண்டிப்பா அவர் ஜெயிப்பாரு. அது அந்த நம்பிக்கை வந்து எனக்கு இருக்கு. கள நிலவரமும் அதுதான் சொல்லுது. ஓ ஆமா, எங்க ஒரு 10 தொகுதி சொல்லுங்க பாக்கலாம். எந்தெந்த தொகுதி? 10 தொகுதி சொல்லுங்க பாக்கலாம். அவரு ஒரு 5 தொகுதி சொல்லு. சரி, இவர் எந்த தொகுதியில நிப்பாரு சொல்லு. இந்த பாரு, ஸ்பேஸ்ல நீ பக்கத்துல இல்லன்னு அடிச்சு விட கூடாது. என்ன அவ்வளவுதான் மரியாதை. பிபி ஏறுது, எனக்கு டென்ஷன் ஆகுது சொல்லிட்டேன் நானு. தேவையில்லாம இஷ்டமா எதையா பேசிட்டு இருக்க கூடாது. இல்லக்கா, மண்டைய கழுவலாம்க்கா, மண்டைய கழுவலாம், தப்பு இல்ல, மண்டைய கழுவலாம். நாங்க என்ன கேனையா இப்படியா மண்டே கழுவு? 90. அப்ப மத்தவங்களா என்ன? மத்த 2 பேர் எவ்வளவு வாங்குவாங்களா? இல்லப்பா, நான் கள நிலவரத்தை வந்து ஆராய்ஞ்சுதான் சொல்றேன். அப்படிதான் இருக்கு. கண்டிப்பா நம்ம கட்சியில எவனும் களத்துக்கே போகல. அதுக்குள்ள கள நிலவரம், குல நிலவரம், பல நிலவரம். என்ன யார் களத்துக்கு போனா? சரி, ஒரே கட்சியில இருந்துட்டு கட்சியவே அசிங்கப்படுத்த கூடாதுப்பா. ஏற்கனவே நம்மள எல்லாரும் அசிங்கப்படுத்திட்டு இருக்காங்க. சரி சரிங்க, பாசிட்டிவா பேசுங்க, பாசிட்டிவா. சரிங்க. இந்த லியோ 2க்கு தான் வெயிட்டிங் தான் எல்லாருமே. லியோ 2 வந்துச்சுன்னா நம்ம தலைவர் வெளில வந்துருவாரு. நம்ம அதுக்கப்புறம் ஃபுல் ஃபார்ம்ல இறங்கிடலாம். கட்சியை கலைச்சிடலாம் அதுக்கப்புறமா. அதான் ஆமா, லியோ 2 வந்ததுக்கு அப்புறம் கட்சி என்ன நானு கேவலம் புஷிக்கெல்லாம் ஃபயர் விட்டுக்கிட்டு இருந்தேன். எப்படி போயிட்டு இருக்கு தெரியுமா? அதெல்லாம் மோசமா போயிட்டு இருக்கு. நானு எனக்கே ஒரு மாதிரி மூஞ்சி அப்படின்னு ஃபயர் பட்டன் அமுக்குறேன். சரி, அதெல்லாம் ஓகே. அந்த இவங்க லிவிங்ஸ்டன் பொண்ணு, அவங்க கிட்ட போய் யாரு வம்பு வளர்த்தது? இவன் தான். நான் அப்பயே சொன்னேன், டேய் வேணாண்டான்னு. அவங்க அந்த லிவிங்ஸ்டன் பொண்ணுகிட்ட போய் உங்க அப்பாலாம் இன்னும் உயிரோட இருக்காரா அப்படின்னு கேக்குறான். அவர் என்ன பண்ணாரு உனக்கு கோவம் வர்றதுக்கு? அவங்க பாட்டுக்கு தனியா இருக்காங்க. நம்ம யார நோண்டணும்னு அவசியம் இருக்குல்ல. தேவையில்லாத வாய் வைக்கிறது எங்கேயாவது போயிட்டு. அவங்க அந்த பொண்ணு செருப்படுத்து அடிச்ச மாதிரி சொல்லிருச்சு. நீயும் உன் குடும்பமும் கரூர் ஸ்டாம்பர்ட்ல செத்து போயிருப்பாங்க நினைச்சு இன்னும் சாகல. இப்படி பதில் சொன்னா, இப்படி கமெண்ட் பண்ணா அப்படிதான் பதில் வரும். அத்தை உங்க பக்கத்துல ஒருத்தர் இருக்காங்க. எனக்கு கொஞ்சம் பேச விடுங்க. பேச விட மாட்டேங்கிறேன், பேச விடுங்க. நான் என்ன சொல்றேன், லியோ 2 வெளில வந்துருவாருன்னு சொல்றாங்க. அப்படி கிடையாது. அவர் ஜனநாயகம் முடிச்சோடனே வெளில வர போறாரு. வெளில வந்துட்டா கண்டிப்பா ஒரு பெரிய புரட்சி நடக்க போகுது. இங்க தமிழ்நாட்டுல பெரிய புரட்சி. இப்ப தமிழ்நாட்டை புரட்டி போட போறாரு அவரு. யாருங்க இவரு தற்கொலைத்தனமா பேசிட்டு இருக்காரு? எனக்கே கோவம் வருது. இப்ப ஏன் கோவம் வர்ற மாதிரி பேசுறீங்க பாருங்க? இந்த மோட்டிவேஷனல் ஸ்பீச் எல்லாம் அந்த காலெல்லாம் முடிஞ்சு போச்சு. சும்மா அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. என்ன இந்த டென்ஷன் ஆகுது எனக்கு. சரியா அத்தை, உங்க பக்கத்துல ஒருத்தர் இருக்கான்ல, அவன் என்ன தெரியுமா பண்ணா? ஆக்டர் சூரி. அவர் பாட்டுக்கு கஷ்டப்பட்டு கீழ இருந்து வந்து மேல வந்து உழைச்சு அவர் பாட்டு ஓடிக்கிட்டு இருக்காரு. இன்னமும் உழைச்சு சம்பாதிக்கிறாரு. அவரோட கமாண்ட்ல போயிட்டு அவன் போய் ஒருத்தன் போடுறான், திண்ணையில படுத்தவனுக்கு அந்த திடீர் வாழ்வை பாருங்கிறான். அவரும் அதே மாதிரி செருப்பு எடுத்து அடிச்சாரு. தம்பி, நான் திண்ணையில படுக்கலப்பா, பல நாள் ரோட்ல படுத்துட்டு வந்திருக்கேன். பல நாள் கஷ்டப்பட்டதுனால தான் நீ நல்லா இருக்க, நீயும் போய் கஷ்டப்படுன்றாரு. போய் படின்னு செருப்பால அடிச்ச மாதிரி சொல்லிட்டாரு. தம்பி, எல்லாருக்கும் ஒண்ணு சொல்றேன், போய் நீதிபதியை போய் கதறுன்னு போய் கீழே கமெண்ட் பண்றது, அப்புறம் இவங்க சம்பந்தமே இல்லாதவங்க வம்பெல்லாம் பண்ணாதீங்கப்பா. ஏற்கனவே கட்சி ரொம்ப டேமேஜ் ஆயிட்டு இருக்கு. எல்லாரும் கேவலமா நீங்க சொல்றது கரெக்ட் தான். அபிஷியலா நீங்க இந்த மாதிரி ஒரு நாள் சொல்லிட்டீங்க. ஆனா அன்அபிஷியலா நீங்க பண்ணுன்னு சொல்றீங்க. அதனாலதான் நாங்க இறங்கி அடிக்கிறோம் போலீஸ்ல இருந்து. நான் இந்த இடத்துல நான் என்ன சொல்ல வரேன்னா, அவரு சூரி வந்து அவர் வந்து நீங்க போய் சொல்றீங்க திண்ணையில கடந்தவங்க எடுக்கிற வாழ்வுன்ட்டு. அவரு உழைச்சுதான் வந்திருக்காரு. அதே மாதிரிதான் நம்ம தளபதியும் உழைச்சுதான் கிழிச்சாரு. என்ன உழைச்சாரு? ஆமா, அப்பா முதுகுல ஏறி வந்திருக்காரு. இல்ல கடைசி வரைக்கும் அது அவரு தயவுலே வந்திருக்காரு. இல்ல தம்பி, நான் அப்படி சொல்ல வரல. அவர் வந்து ஒவ்வொரு படத்துலயும் அவரை வந்து அவர் மெருகேற்றி. சரி, அவரால வாழ்ந்தவங்க யாரு?
யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. அது அவங்க பையன், அவங்க குடும்பம், அவங்க அப்பா, இல்ல குடும்பத்தையே பாதுகாக்க ஒரு தலைவர் எப்படி? ஆனாலும் இப்படியான பதில்கள்லாம் நான் முட்டு கொடுத்துருக்கேன். இல்ல நான் நினைச்சு பயங்கரமா கொடுக்குறேன், பயங்கரமா இறங்கி வேலை செஞ்சிருக்கேன். என்ன மாதிரி யாரும் கேவலமா இறங்கி வேலை செய்யவே முடியாது. அது எதனாலங்கிறத நம்ம யோசிக்கணும். கண்டிப்பா ஒரு 200 கோடி ரூபா 300 கோடி ரூபா விட்டுட்டு வராருங்கும் போது அவருக்கு நம்ம கூட நிக்கணும்ங்கிறது வந்து இங்க வந்து நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. இந்த டயலாக் ரொம்ப பழசாயிடுச்சுப்பா, புதுசா கண்டுபிடிங்க. உங்களுக்கு கிரியேட்டிவிட்டி லெவலே கிடையாது. அதான் அழிஞ்சு போச்சு. அதுக்கெல்லாம் பதில் வச்சிருக்காங்க. 200 கோடியே விட்டு வராரு. சரி விட்டு வந்தா யாருக்கு? அது யாருக்கு விட்டு வர்றாரு? மக்களுக்காக விட்டு வராரா? அந்த 200 கோடி எடுத்துட்டு அப்படியே விட்டு வந்துட்டானா அது மக்களுக்கு போய் சேர்ந்துருமா, இல்ல எடுத்துட்டு வந்தா இவருக்கு போய் சேர்ந்துருமா? விட்டுட்டு வந்தா ப்ரொடியூசர் இன்னொரு ஹீரோ வச்சு அந்த 200 கோடி வச்சு படம் எடுக்க போறாரு. பிரதீப் வந்துட்டாப்ல, கவின் வந்துட்டாப்ல, பாலா வந்துட்டாப்ல. சும்மா ஏதாவது அடிச்சு விடுறது. 200 கோடி விட்டு வந்தா 300 கோடி விட்டு வந்தானே. அவ்வளவு பெரிய மார்க்கெட்டை விட்டு வந்திருக்காரு. சரி அப்ப 40 பேருக்கு நான் ஒரு கோடி கொடுக்க வேண்டியதானே? அப்படி கொடுத்துருந்தா நான் இந்நேரம் முட்டே கொடுக்க வேணாத்த, இறங்கி வேலை செஞ்சிருப்பேன் நானு. கேவலம். இந்த புயல மணிக்கெல்லாம் முட்டு கொடுக்க வேண்டியதா இருக்குது. அவர் இஷ்டத்துக்கு அச்சு விடுறாரு. கார்ல் மார்க்ஸ், அம்பேத்கர், பெரியார்ன்றாரு. அதுக்கெல்லாம் லைக் போட வேண்டியதா இருக்குது. தம்பி நீ ஸ்பேஸ்ல இருக்க தம்பி, கையை நீட்டி நீட்டி திரும்பி திரும்பி பார்த்தெல்லாம் பேசக்கூடாது, நேரா பார்த்து பேசணும். புரியுதா? இதுவே தெரியல, நீ என்னத்த முட்டு கொடுக்குறேன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. எவ்வளவு முட்டு கொடுத்தேன் தெரியுமா? எவ்வளவு பேர் கேவலமா கேக்குறாங்க தெரியுமா வந்து கமெண்ட்லாம். நானும் எவ்வளவு திசை திருப்புறேன் தெரியுமா? ஏதாவது ஒரு மேட்ரு கிடைச்சா அதை பெருசாக்கலாம்னு மாத்துறேன். பண்ற எல்லாம் அசிங்கமா பண்றாங்க. கடுப்பாவது எனக்கு. சரி இதெல்லாம் பரவாயில்ல, புசி வெளியேறுன்னு ஒரு டீம் சொல்லிட்டு இருக்கு. அது யாரு? நீங்களா? அது நான் தான். ஆமா நான் தான். பின்ன என்ன கிழிச்சாரு அவரு? போய் தலைமறைவு ஆகுறாரு. நான்ல இங்க ஸ்கூல் லீவ்ல வந்து ஒரு 2 நாள்ல லீவ் போட்டேன் தெரியுமா? உடம்பு சரியில்லைன்னு அக்குள்ள வெங்காயத்தை வச்சுட்டு வாயில கஞ்சி தண்ணி ஊத்தி வாந்தி எடுத்த மாதிரி நடிச்சு 2 நாள் லீவ் போட்டு நான் ட்வீட் போட்டுட்டு இருந்தேன். பார்த்தா இவங்க வெளியே வந்தோடனே புசி காலில் விழுவுறாங்க, மாவட்ட செயலெல்லாம் போய் விழுவுறாங்க. அப்ப நாங்க என்ன தொக்கா? நான் வந்து என்ன சொல்றேன், அவரே சொல்றாருல நான் வந்து தளபதி இல்லாம இல்ல, தளபதிக்கு பின்னாடி தான் இருக்கணும், அதனால தப்பு கிடையாதுன்னு நான் சொல்றேன். அது அப்படி இல்ல, நான் இல்லன்னா தளபதி இல்ல. அப்ப அததான் அவரு மாத்தி சொல்றாரு. திமுரு இல்லப்பா, நம்ம தளபதி புகழ் உலகம் நம்ம இருக்கும் போது நீங்க வந்து இந்த மாதிரி பேசுறது சரியில்லைன்னு தோணுது எனக்கு. தம்பி நீங்க பண்ற ஒர்க்கே எனக்கு பிடிக்கவே இல்லப்பா. ஏன்னா நான் ஒரு மீம் பாக்குறேன், இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் புசிய வந்து நம்ம தலைவர் கூடவே வச்சிருக்காருன்னா ஒருவேளை தலைவரோட ஏதாவது போட்டோ ஏதாவது புசிகிட்ட இருக்கோ அதை வச்சு ஒரு மிரட்டுறாரோ அப்படின்லாம் நான் மீம் பாக்குறேன். அதுக்கு அவ்வளவு லைக்ஸ் வந்துருக்கு. நீங்க வாரியர்ஸ் என்ன வேலை செய்யறீங்களா இல்லையா? நீங்க இல்ல நாங்க அது அதை பாக்கல. அது நான் அந்த நேரத்துல நாங்க ஜெகதீஷுக்கு முட்டு கொடுத்துட்டு இருந்தேன். சம்மந்தம் இல்லாம ஆதவுக்கு முட்டு கொடுத்துட்டு இருந்தேன். ஓடி ஒளிஞ்ச ராஜ அண்ணனுக்கு எல்லாம் போய் முட்டு இப்படி எம்பி நிப்பாட்டுறேன் நானு. அவங்களுக்கு அவங்களே முட்டு கொடுத்துப்பாங்கப்பா. நம்ம அஜய்க்கு மட்டும் கொடுத்தா போதும், நம்ம தலைவர் கொடுத்தா போதும். இல்ல இவரு புஷி அவரை பத்தி இதா பேசுறாரு. நான் என்ன கேக்குறேன்னா, அப்படியே வந்து ஒரு ஆட்டோல வந்து 2 பேர் போட்டோ ஒட்டி இருந்தாங்க, எதுக்கு போயிட்டு தளபதி போட்டோ மட்டும் இருக்கணும்னு ஒரு போட்டோ கிளிக்கணும்? அது ஒரு விளம்பரம். அது ஒரு விளம்பரம். சத்தம் இல்லாம இருக்கணும். அந்த கமலஹாசன் போய் காசு கொடுத்துட்டு வந்தாருல, பத்திரிகையாரன் கேட்டாங்க எவ்வளவு கொடுத்தீங்கன்னு, சத்தம் இல்லாம அப்படியே வெளியே வந்துட்டாரு. அந்த மாதிரி இவங்களும் செஞ்சுட்டு வந்துடணும். போற இடத்துல விளம்பரம் தேடிட்டு இருந்தா இது என்ன தெரியுமா சொல்றாங்க? இந்த அஜய் இல்லைன்னா இந்த புஷியே இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. இப்ப அப்படி இல்லையா, இந்த புஷி இல்லைன்னா இந்த அஜயே இல்லையா, கட்சியே இல்லைன்றாங்க. இப்ப நான் இதுக்கு எப்படி முட்டு கொடுப்பேன்? முரட்டு முட்டு கொடுக்க வேண்டியிருக்கு. என்னோட அதிகபட்ச மூளையை யூஸ் பண்ணி நீங்க கொடுத்த 3 வார்த்தை UP 200, கொத்தடிமை, கதறு கதறு, இதை தாண்டி நான் இன்னொன்னு வச்சிருக்கேன். சும்மா சிரிக்கிற எமோஜி போட்டு எஸ்கேப் ஆயிட்டு இருக்கிறேன். சரி இப்ப நம்ம டார்கெட் யாருன்னு பார்த்தா நம்ம புசி தான். புசியை காலி பண்றோம், அதுக்கப்புறம் தலைவரை காப்பாத்துறோம். ஆமா நீங்க அந்த இடத்துக்கு அருணை கொண்டு வாங்க. அவரு நல்லா படிச்சவர், அவரு பாத்துப்பாரு. புசியெல்லாம் அடிச்சு விரட்டுங்க. இதுக்கு மேல நாங்கெல்லாம் வாரியரா நாங்கெல்லாம் வேலையை செய்ய மாட்டோம்க்கா. அவ்வளவுதான். போலீஸுக்கு பயந்து ஓடிக்கிட்டு இருக்கோம், நீதிபதிக்கு பயந்து ஓடிக்கிட்டு இருக்கோம். எங்கெல்லாம் பயந்து ஓடுறோம் தெரியுமா? ஏதோ ரூம்குள்ள இருந்து கண்டுபிடிக்க மாட்டாங்க பார்த்தா அப்பயும் ட்ரேஸ் பண்ணி வந்து கைது பண்றாங்க. எங்களுக்கு பாதுகாப்பே இல்ல. இப்ப இருக்க நிலவரப்படி நீங்க இவ்வளவு வேலை பார்க்க வேணாம்னு தோணுது எனக்கு. இல்ல நம்ம 2026 ஆட்சிக்கு வந்துருவோம். ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா ட்விட்டர்ல வேலை செய்யற விச்சுவல் வாரியர் எல்லாத்தையுமே அரசு ஊழியர்கள் ஆக்கிடுவோம். ஆமா அது முடிஞ்சா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாபா கூட ஆக்க சொல்லலாம். ஆமா அப்பதான் அது நமக்கு ஒரு பாதுகாப்பு, பணி நடத்துற பாதுகாப்பு வேணும். ஆமா ஓகே தம்பிங்களா, நீங்களா கடைசி வரைக்கும் தற்கொலையா இருக்கிற வரைக்கும் இந்த கட்சியை யாராலையும் அசைக்க முடியாது. தற்கொலையாவே இருங்க. சரி நன்றி நன்றி வணக்கம். ஸ்கிரீன் ரெக்கார்டை போட்டு விட்டுறாதீங்க, அசிங்கப்படுத்துவாங்க.